ஒரு 4-5 சங்கிகள் என்ன செய்யறாங்கன்னா, சென்னையில ஒரு கடைக்கு முன்னாடி, மாட்டுக்கறி கடைக்கு முன்னாடி நின்று கறியை வந்து அறுக்கக்கூடாது, இந்த கடையை வந்து திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோக்கத்தில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்ப காவல்துறை, அறிந்த காவல்துறை வர்றாங்க. அதே போன்று அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் மற்ற மற்ற பொதுமக்கள் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து என்ன செய்யறாங்க, ஏன் மாடு வெட்டக்கூடாது, நீ எதை பற்றி தடுப்ப, நீதிபதியை தடுத்திருக்க, எந்த நீதிபதி தடுத்தாரு, அதை தடுத்ததெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு, பொது இடங்கள்ல ஆடு மாடு வெட்டுவதை தடுக்க கூடாது, அது அனுமதி அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த சங்கிகள்கிட்ட பேசுறாங்க. ஆனால் சங்கிகள் என்ன செய்யறாங்க, விடாப்படியாக மாடு வெட்டக்கூடாது, அது வந்து தடுக்கப்படணும், நீதிமன்றமே தடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் கூட்டம் சேர்ந்த உடனே பயந்துட்டு என்ன செய்யறான், ஆளுக்கு வண்டியில ஏறி ஓடி போயிட்டான். அப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த ஆட்சியில வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆங்காங்கே மாட்டுக்கு மாடை வெட்டக்கூடாது, குர்பானிக்கு மாடை வெட்டக்கூடாது, நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு என்றெல்லாம் சங்கிகள் என்ன செய்யறாங்க, ரோட்ல இறங்கி ஒரு ஆட்டம் ஆடக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அதை எதிர்த்து நியாயமாக போராடி அவர்களை விரட்டக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க. அப்ப இது தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் என்ன செய்யறாங்கன்னா, சங்கிகள் யாரு, சங் பரிவார அமைப்புகள் என்ன செய்யும், அதையெல்லாம் விளங்காத ஆட்சியாளர்லாம் இருக்கிறாங்க. அப்ப புதுசா வந்த ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி முறை என்பது இது ஒரு புதுசா தான் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு சித்தாந்தம் எப்படி முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய சித்தாந்தமாக இருக்கிறது, அவங்க என்னவெல்லாம் செய்வாங்க, எப்படி எல்லாம் வருவாங்க என்றதெல்லாம் அறியாத ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாம் தான் இறங்கி களமாட வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் முன்கூட்டியே போய் அந்த பிரச்சனையை தடுக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சுல, சுவாமிநாதன் என்கிற அந்த ஒரு நீதிபதி, RSS நீதிபதி, அந்த ஆள் மூலமா என்ன செய்யறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரான எல்லா விதமான காரியத்தை அப்ப அந்த ஆள் என்ன செய்யறாரு, உயர் நீதிமன்றத்தில் வந்து இது பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. பொது இடங்கள்ல ஆடு மாடு வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை, அந்த தடையை கையில வச்சுக்கிட்டு குர்பானி நேரத்தில் மாடு வெட்டக்கூடாது, அந்த தடை யாருக்குன்னு கேட்டா வணிக வியாபாரம் செய்யறாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த தடை பொருந்தும். மத வழிபாட்டுக்கு அந்த தடை பொருந்தாது. மத வழிபாட்டுக்கு அந்த தடை பொருந்தும் என்கிற அடிப்படையில சங்கிகள் உள்ளே இறங்கி என்ன செய்யறான், எங்கெல்லாம் மாடு வெட்டப்படுகிறதோ அது போன்ற இடங்கள்ல போய் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள். தடுத்து என்ன செஞ்சா, மாடுகளை வெட்ட விடாம காவல்துறை மூலமா தடுத்தான். அப்ப எல்லாம் ஒண்ணு செய்யல அரசாங்கம். அப்ப மக்களுடைய எதிர்ப்பு அதிகமானதுக்கு அப்புறம் ஆமா இதையும் நம்ம செய்யணுமே அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விளங்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி அந்த தடையை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. இது போன்ற பிரச்சனை ஏற்படுகிற பொழுது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிற பொழுது, ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கிற காரணத்தினால நம்முடைய அறிவுரையின் மூலமாக அவர்களை என்ன செய்யணும், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக பல சட்டங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டும். அதற்கு கடுமையாக போராட வேண்டும். அப்படி போராட்ட குணமுடையவர்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி அருள்வான் என்று கூறி இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கிறேன்.